Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உருளைக்கிழங்கு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பல வகையான கிழங்கு வகைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கிழங்காவும் எல்லாருக்கு பிடிச்ச கிழங்காவும் இருக்கிறதுனா உருளைக்கிழங்க சொல்லலாம். இந்த உருளைக்கிழங்க விரும்பாதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, உருளைக்கிழங்கு என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாய்ப்புண்ணை சரி செய்யறதுல உருளைக்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாய்ப்புண் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு சாப்பிடுறது ஒரு சிறந்த உணவா இருக்கும். பச்சை உருளைக்கிழங்கு அரைச்சு வாய்ப்புண் மேல தடவுனீங்கன்னா உங்களுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும். மூளையோட செயல்பாடுகளுக்கு உருளைக்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மூளையோட நல்ல செயல்பாடுகளுக்கு குளுக்கோஸ், ஆக்சிஜன் வரத்து, விட்டமின் பியோட சில உணவுகள், ஹார்மோன்கள், அமினோ அமிலம், ஒமேகா 3 இது மாதிரியான நல்ல கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உருளைக்கிழங்குல இந்த எல்லா சத்துக்களுமே இருக்கிறதுனால மூளையோட செயல்பாட்டுக்கு பெரிதும் உதவியா இருக்கும். செரிமான அமைப்புல ஏற்படக்கூடிய அலர்ஜியை சரி செய்யறதுல உருளைக்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உட்புற வெளிப்புற வீக்கம், அலர்ஜிக்கு ஏற்ற மருந்தா இந்த உருளைக்கிழங்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். இந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அதிகமான விட்டமின் சி, பொட்டாசியம், விட்டமின் B6 இருக்கிறதுனால குடல்கள் செரிமான அமைப்புல ஏற்பட்டிருக்கும்ல அந்த அலர்ஜியை சரி செய்யறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல உருளைக்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்குகள்ல விட்டமின்கள், கனிமங்கள், இது தவிர கரோட்டினாய்டு அப்படிங்கிற பொருள் இருக்கு. இது இதயம், உட்புற உறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது. இருந்தாலும் இது ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கூட்டுறதுனால இது அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உடல் பருமன் அதிகரிச்சிடும். இதயத்துல அதிக அழுத்தம் ஏற்படும். அதனால ரொம்ப குண்டா இருக்கிறவங்களும் சர்க்கரை நோயாளிகளும் மட்டும் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அளவோட உருளைக்கிழங்குகளை நீங்க எடுத்துக்கிறப்ப இதயம் ஆரோக்கியமா இருக்கும். தீ காயத்துக்கு உருளைக்கிழங்கு எப்படி மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா. உருளைக்கிழங்கு சாறு எடுத்து எரிக்காயம், அதாவது தீக்காயம், சிராய்ப்புகள், சுளுக்குகளுக்கு நீங்க பயன்படுத்துறப்ப உங்களுக்கு உடனே நல்ல நிவாரணம் கிடைக்கும். வயிற்றுப்போக்க சரி செய்யறதுல உருளைக்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வயிற்றுப்போக்கால் அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு வளமான ஆற்றல் கொண்ட ஒரு உணவு தான். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இது சுலபமா செரிமானமாகிற ஆற்றலை தன்னுள்ள வச்சிருக்கு. இருந்தாலும் உருளைக்கிழங்குகளை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அதிக அளவு ஸ்டார்ச் இருக்குல்ல, அது உடம்பு உள்ள செல்றதுனால வயிற்றுப்போக்கு அதிகரிக்க செஞ்சிடும். அளவோடு நீங்க எடுத்துக்கிறப்ப வயிற்றுப்போக்குல இருந்து விடுபடலாம். இந்த வீடியோல உருளைக்கிழங்கு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம உருளைக்கிழங்குகளை வாங்கி சமைச்சு அளவோடு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.